ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஃபெஸ்டிவ் சீசன் பீரியடில் நம்ம இருக்கிறோம். எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் அவங்களோட சேல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, கன்சியூமர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுறதுக்காக நிறைய லிமிடெட் எடிஷன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். ஹியூண்டே பார்த்தோன்னா இந்த தடவை கொஞ்சம் லிமிடெட் எடிஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ குருகிராமில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரிகிற இந்த பில்டிங் பார்த்தோன்னா ஹியூண்டேயோடைய கார்ப்பரேட் ஆஃபீஸ். அவங்க வந்து கிரெட்டாவில், ஆல்கசாரில், எக்ஸ்டர்லாம் கொஞ்சம் வேரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முதல்ல பார்த்தோன்னா கிரெட்டாவில் கிங்னு சொல்லி ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கிற ஒரு லிமிடெட் எடிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா கிரெட்டா கிங்னு சொல்லக்கூடிய இன்னொரு வேரியன்ட், கிங் நைட்டுன்னு சொல்லக்கூடிய வேரியன்ட், அது ஆல்கசாரில் இருக்குது, i20யில் இருக்குது, கூட எக்ஸ்டர் அந்த பக்கம் இருக்குது. எக்ஸ்டரில் ப்ரோன்னு சொல்லக்கூடிய ஒரு எடிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு காஸ்மெட்டிக் அப்டேட்ஸாக இருக்குது. இந்த வேரியன்ஸில் என்னென்ன மீன் பண்ணியிருக்காங்க, அந்த லிமிடெட் எடிஷன் என்னன்னு உள்ளதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நிறைய பேருடைய மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு புரியுது. என்னென்னா, வென்யூடைய ஃபேஸ் லிஃப்ட் இல்லை ஜெனரேஷன் அப்டேட் தானே நம்ம எதிர்பார்த்தோம். இந்த எடிஷன்ஸ் வந்திருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நாங்களும் அப்படி தான் நினச்சோம். ஹிண்டே கிட்ட இருந்து ஒரு இன்வைட் வந்த போது, ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் வென்யூடைய நிறைய கேமஃப்ளாக்டு இமேஜஸ் பார்த்தோம். பேக்கில் எல்லாம் கொஞ்சம் பாக்ஸியாக பண்ணதுனால ஸ்பேஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்குனால நம்ம நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்தோம். இந்த இன்வைட் வந்தபோது நாங்களும் அப்படி தான் நினச்சோம். ஆக்சுவலி இது பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது. 11 மணிக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது. நாங்கள் நேற்றைக்கு இங்கே வந்தோம். காலையில் வந்து அது அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள்ஸை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த எடிஷன்ஸை ப்ரெஸ் மீட் கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அடுத்த கட்டத்தை பற்றின நிறைய விஷயங்கள் பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். அது நம்ம அப்கமிங் பாட்காஸ்ட்டில் டீட்டெயில்டாக பேசலாம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோட கண்டென்ட் என்னென்னா, இந்த எடிஷன்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், மிட் சைஸ் சி செக்மெண்ட், அந்த எஸ்யூவி செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா பெஸ்ட் செல்லிங் மாடலை வந்து கிரெட்டா தான் கன்சிஸ்டண்ட்டாக நிறைய வருஷமாக வித்துட்டு இருக்குது. அதை பேஸ் பண்ணி இதை வந்து கிங்னு சொல்லி ஒரு வேரியண்ட்டாக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது கிங்னு சொல்லக்கூடிய வேரியன்ட். இன்னொன்று பார்த்தோன்னா கிங் லிமிட்டெட் எடிஷன் சொல்லக்கூடிய, அதை நம்ம நெக்ஸ்ட்டு பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து கிங் நைட்டுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வேரியன்ட். அப்படி 3 டைப்பான வேரியன்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ரெகுலர் கிரெட்டால இருந்து கிங்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். அப்படி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னா, இந்த கிங் பேட்ஜிங் இதில் இருக்கும் வெளியே வந்து. நீங்கள் எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா இந்த 18 இன்ச் அலாய் வீல்ஸ் இருக்குது. ஏன்னா ரெகுலராக வந்து எஸ்எக்ஸ் ஆப்ஷன் எல்லாம் 17 இன்ச் இருக்கும். இதில் 215/55ல் 18 இன்ச் இருக்கும். அந்த பேட்டர்ன் நீங்கள் சடனாக பார்த்தா சிமிலர் மாதிரி தெரியும். ஆனால் இது புதிய ஒரு அலாய் வீல் டிசைனில் இருக்கும். இந்த ரொபோஸ்ட் எமரால்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் கலர் வந்து இதில் ரெகுலர் கலர் கூடவே வருது. கூட இவங்க வந்து இந்த கிங்லேயே ஒரு மேட் எடிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது வந்து அந்த ஒரு பிளாக்கை பேஸ் பண்ண மேட்டாக இருக்கும். எக்ஸ்டீரியரில் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இன்டீரியரில் நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பேசுவோம். இன்டீரியர் சேஞ்சஸை ரியரில் இருந்தே பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் எஸ்யூவியில் ஏறுற ஹைட்டுக்கு இதை வச்சுருக்காங்க. ரீசன் என்னென்னா, இதை வந்து ஒரு டில்ட்டில் பொசிஷன் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டைலில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் நமக்கு எல்லாம் ஃபெமிலியர் தான். இந்த ட்ரே வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மாடலில் இந்த ட்ரே கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். டேபெல்லாம் வைக்கலாம். இந்த க்ரீச் கலர் இந்த சீட்ஸ் எல்லாம் ரெகுலர் கிரெட்டாவில் நம்ம பார்த்தது. ஆக்சுவலி கிரெட்டா நம்மக்கிட்ட ஒரு லாங் டேர்ம் இருந்தது. இதே கலரில் இதே இன்டீரியர்ஸில் இருந்தது. நம்ம அதோடைய ஒரு கண்டென்ட் பண்ணியிருப்போம். அது பார்க்காதவங்க வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே சி டைப் சார்ஜர்ஸ் இருக்குது, ஏசி வென்ஸ் இருக்குது. இங்கே சேஞ்ச் வந்து என்னென்னா, இந்த வாக்கின் டிவைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இது, அதாவது சப்போஸ் இங்கே ஒரு சாஃப்ட்வேர் ட்ரிவனாக ஒருத்தங்க உட்காடுறாங்க, ஃப்ரண்டில் யாரும் இல்லைன்னா நம்ம முன்னாடி ஒரு லிவர் வச்சு அதை மூவ் பண்ணது எலக்ட்ரிக்காக மோட்டரைஸ்டாக வந்து பண்ண முடியும். பேக்கில் இவ்வளோ தான். ஃப்ரண்டில் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா முன்னாடி எலக்ட்ரிக் சீட்ஸ் வந்துட்டு இருந்த இடத்துல 2 மெமரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வெல்கம் அடிஷன். ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இப்போ எனக்கும் ஆன்சனுக்கும் நாங்கள் 2 மெமரி செட் பண்ணிட்டோம்னா 2 பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ 2னா ஆன்சன் வச்சுட்டாருன்னா அந்த பொசிஷனுக்கு வந்துடும். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூட இந்த பேசஞ்சருக்கு வந்து 8-வே அட்ஜஸ்டபிள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம். இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து உண்மையிலே இது மூவபிள் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. நல்லது. ஏன்னா நம்ம அந்த கிரெட்டா இதிலே பேசியிருந்தோம், அந்த ஆம்ரெஸ்ட் மூவபிளாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி. டியூவல் சோன் ஏசி வந்திருக்குது. கூட இங்கே டேஷ் கேம் இருக்குது பாருங்கள். இந்த வேரியண்ட்டில் வந்து டேஷ் கேம் இருக்குது. ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆகட்டும், ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. மற்றபடி ரெகுலராக அந்த டீசல் ஆகட்டும், பெட்ரோல் ஆகட்டும், அது எல்லாமே இதில் சிமிலராக தான் இருக்குது. இது ஒரு காஸ்மெட்டிக் அப்டேட். வேறு எந்த சேஞ்சஸுமே எடுத்துகிட்டு வரல. இந்த கிங்னு நீங்கள் அந்த பேட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடியது.
இனி நம்ம கிங் லிமிடெட் எடிஷன் பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்த்தது வந்து கிங் எடிஷன். இப்போ கிங்கில் ஒரு லிமிடெட் எடிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரியுது பாருங்களேன், கிங் லிமிடெட் எடிஷன். இதோடைய நம்பர்ஸ் எவ்வளோன்னு சொல்லலை, ஆனால் இந்த கலர் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு டார்க் பிளாக் கலரில் இருக்குது. கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த 18 இன்ச் அலாய் வீல் வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது. நம்ம அதில் வந்து டியூல் டோனில் பார்த்து இது மேட் ஃபினிஷில் இருக்குது. கேலிப்பர்ஸ் எல்லாமே ரெட்டில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃப்ரண்ட்லேயும் வந்து ரெட் கேலிப்பர் பண்ணியிருக்காங்க. கூட இதில் ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து அடிஷ்னலாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் இதில் பாருங்கள், கிங்கோடைய அதே கிங்குன்னு சொல்லி அதே இதுதான் இருக்குது. ஆனால் இதில் மேபி கீழே வந்து கிங் லிமிட்டடுன்னு கூட கொடுத்துருந்துருக்கலாம். அப்படின்னு அது யூனிக்காக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்டீரியர்ஸில் தான் இதில் நிறைய சேஞ்ச் இருக்கும். வாங்க பார்க்க. இப்போ இந்த கிங் லிமிடெட் எடிஷன் பார்த்தோன்னா 3 கலரில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது அபிஸ் பிளாக்னு சொல்லக்கூடிய கலர், அப்புறம் வந்து அந்த பிளாக் மேட், கூட ஒரு ஒயிட் கலர், அப்படின்னா 3 கலரில் இருக்கும். உள்ளே நீங்கள் இப்போ பாருங்களேன், இன்டீரியரில் நம்ம முதல்ல அங்கே பார்த்தபோது ஒரு கிரீச் ஸ்டைலில் எல்லாம் ஒரு ஒயிட்டிஷ் பேக்ரவுண்டில் இருந்ததா நம்ம மீன் பண்ணலாம். இது ஆல் பிளாக்ல இருக்குது, டோட்டலாக பிளாக், எங்கே பார்த்தாலும் பிளாக். இந்த பீஸ் வரைக்கும் ஒரு டார்க் குரோம் ஸ்டைலில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது வந்து முன்னாடி காப்பர் கலரில் இருக்கும், என்லைன்லாம் ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் பார்த்தது இப்போ ரூஃப் பார்த்தோன்னா அதே பீச் கலர் தான், அது கூட டார்க்காக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருந்திருக்கும். ஸ்டியரிங்லேயே வந்து பார்த்தோன்னா பிளாக்ல தான் இருக்குது, பிளாக் ஸ்டிச்சிங்கில் இருக்குது. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல இருக்குது. ஆனால் அந்த பேட்டர்ன்ஸில் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது. கூட இதில் ஒரு பைப்பிங் இருக்குது பாருங்கள், அது ஒரு எமரால்டு கலரில் இருக்குது. இந்த கிங்னு சொல்லக்கூடிய எடிஷனை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா சீட் பெல்ட்டை முதல்ல போடுவோம். இதை பாருங்கள், கிங் எடிஷன். இது வந்து பொதுவாக நம்ம அக்சசரிஸில் நிறைய இது வாங்கி வைக்கிறது, இந்த சீட் பெல்ட் வந்து கொஞ்சம் குஷனியாக நமக்கு இருக்கிறதுக்கு. அதில் கிங் எடிஷன் இருக்குது. மேபி அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த கிங்னு சொல்லக்கூடிய எடிஷனை வந்து இந்த ஹெட்ரெஸ்ட்டில் இதில் வந்து ஒரு எம்ப்ராய்டரி இதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. சென்டர் கன்சோல் ஆகட்டும் எல்லாமே பிளாக்ல இருக்குது. நம்ம முதல்ல பார்த்த அந்த வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது, டுவல் சோன் ஏசி இருக்குது, டேஷ் கேம் இருக்குது, மெமரி சீட்ஸ் இருக்குது, இங்கே 8-வே மெமரி இருக்குது, பின்னாடி வந்து அந்த ட்ரேஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். இது வந்து கிங் லிமிடெட் எடிஷன். ஆனால் திருப்பி நான் சொல்கிறேன், எவ்வளோ நம்பர்ஸ்னு இன்னும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம வெளியே வந்து ரொபோஸ்ட் எமரால்டு பார்த்தோம் இல்லையா கிங்கில், அதே மாதிரி இதில் இருக்கிறது இந்த மேட் பிளாக்னு சொல்லக்கூடிய கலர். இது நீங்கள் பாருங்களேன், ஒரு மேட் கலர், இந்த பியானோ ஃபினிஷிங் இல்லாமல் பியூர் பிளாக்காக இருக்கிற ஒரு கலரில் இருக்குது மேட். இப்போ நம்ம கூட நிற்கிறது பார்த்தோன்னா கரெக்டாக கிங் நைட்டுன்னு சொல்லக்கூடிய வெர்ஷன். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிங் லிமிடெட் எடிஷன் வந்து கிளாஸியாக தான் இருக்குது, மேட்டில் இருக்குது. அதான இந்த கிங் நைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் மேட்டில் இருக்குது, இது மேட் கலரில் இருக்குது. எக்ஸ்டீரியரில் இந்த அலாய் வீல்ஸ் எல்லாமே சிம்லர் தான், 18 இன்ச்சில் அந்த மேட்டில் இருக்குது. ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டுன்னு சொல்லக்கூடிய பேட்ஜிங் வந்து பின்னாடி இருக்கும். இந்த நைட் பேட்ஜிங் முன்னாடி நீங்கள் ஹுண்டே கார்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படின்னா கிரெட்டாலே நீங்கள் செகண்ட் ஜென் கிரெட்டாலே இந்த நைட் பேட்ஜிங் இருக்கும். இது வந்து இந்த தேர்ட் ஜெனில் உள்ள நைட் எடிஷன். இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிங் லிமிடெட் எடிஷன் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி, அதில் இருக்கிற சேம் இன்டீரியர்ஸ் தான், எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. என்னென்னா இதில் வந்து அந்த கிங் லிமிட்டட்னு சொல்லக்கூடிய அந்த குஷனோடைய அந்த பேட்ஜிங் மட்டும் இல்லை, மற்றபடி எல்லாமே சிமிலர் தான், எல்லா ஃபீச்சர்ஸும் சிமிலர் தான். இங்கே ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன், என்லைனோட ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. ஆனால் இது என்லைனில் இதை பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. இது ரெகுலர் வேரியன்ஸில் தான் இருக்குது. இதோடைய பவர் ட்ரெயின் அவைலபிலிட்டியும் நீங்கள் டீலர்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்தெந்த அவைலபிள் இருக்குதோ அந்த பவர் ட்ரெயின் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தோணி இருக்கும், நீ என்ன தான் குழப்புறேன்னு சொல்லி உங்களுக்கு தோணி இருக்கு. உண்மையிலே நாங்களும் குழப்பத்தில் தான் இருக்கிறோம். என்னென்னா இதை நம்ம இன்னும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா மொத்தமே 2 எடிஷன்ஸ் தான் பாருங்கள், கிங் அண்ட் நைட். கிங்குன்னு சொல்லக்கூடியது கிரெட்டாவில் மட்டும் இருக்குது, அங்கே வந்து கிங் லிமிடெட் எடிஷன் இருக்குது, இங்கே வந்து கிங் நைட் இருக்குது, அங்கே வந்து கிங்குன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வேரியன்ட் இருக்குது. அப்போ 3 நம்ம முடிச்சிட்டோமா. இந்த நைட்டுன்னு சொல்லக்கூடியது நம்ம கிரெட்டாவில் இருக்குது, அப்புறம் i20ல் இருக்குது, எக்ஸ்டரில் ப்ரோ இருக்குது. இனிமேல் நம்ம நைட் பார்க்கணும். அந்த நைட்டில் நம்ம அடுத்து பார்க்குறது கிரெட்டா எலக்ட்ரிக்கில் இருக்கிற நைட் எடிஷன். இந்த எலக்ட்ரிக் நைட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் பார்த்தோன்னா 2 கலர்ஸில் வருது. இந்த ஷேடோ கிரேன்னு சொல்லக்கூடிய கலர்லையும் இருக்குது, அந்த மேட் பிளாக்லேயும் இருக்குது. இப்போ ஷேடோ கிரே கலர் நமக்கு தெரியும், இந்த முன்னாடி காலகட்டத்தில் i20N வந்த காலத்தில் தான் இந்த கலர் வந்து அது இன்னும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த கலர் வந்து ரொம்ப ப்ரீமியம் ஆச்சு, குளோபலி கார்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்னா இந்த லோவர் போர்ஷனில் வந்து பியானோ பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஹைலைட்டாக இருக்குது. இங்கே சைடில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்லேயும் பியானோ பிளாக் வருது. 17 இன்ச்சில் வந்து ஏரோ அலாய் வீல்ஸ் இருக்குது, கேலிப்பர்ஸ் எல்லாம் ரெட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 18 இன்ச் இருந்தது, இதில் 17 இன்ச். ஏன்னா இது
நமக்கு ஈவினால் இதில் ஃப்ளோரில் பேட்ரி லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸ்னெல்லாம் பார்க்கும்போது 17 தான் ரைட் குவாலிட்டிக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சிருக்காங்க. அது நல்ல விஷயந்தான். இந்த லைட்னிங் ஹார்ஸ்லேயும் பியானோ பிளாக் இருக்குது, ரூஃப் ரெயில் பியானோ பிளாக் இருக்குது, இங்கேயும் ஸ்பாய்லர்லேயும் பியானோ பிளாக், ப்ளஸ் இந்த போர்ஷன்லேயும் பியானோ பிளாக். இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக்கில் அந்த பிளாக்ல நைட்டுன்னு சொல்லக்கூடிய பேட்ஜிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த பியானோ பிளாக் பற்றி பேசும்போது ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னா, உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்ம இதை கேர்ஃபுல்லி மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா இது வந்து ஒரு டஸ்ட் மேக்னெட், ஸ்க்ராட்ச் மேக்னெட், ஈஸியாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகும். சொல் மார்க்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும். இன்டீரியர் பார்ப்போம். இப்போ கிரெட்டா எலக்ட்ரிக் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு பிளாக் இன்டீரியர்ஸ் இல்லைன்னு நீங்கள் யாராவது யோசிச்சிருந்தீங்கன்னா, இதில் தான் அந்த பிளாக் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் பிளாக். நம்ம வந்து இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச்சிங்லலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சீட் கவர்ஸில் இதில் வந்து கிரெட்டா எலக்ட்ரிக்னு இந்த பிராஸில் ஒரு பேட்ஜிங் இருக்குது. இந்த பைப்பிங்லேயே அந்த பிராஸ் கலர் இருக்குது. இந்த இதில் ஒரு ஆம்பியன் லைட்டிங், அதுக்குள்ளே வந்து ஒரு பிராஸ் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பிராஸ் மெட்டலோடைய ஸ்டைல், எங்கேயும் அந்த பிராஸோடைய ஒரு ஃபீல் இருக்குது. கிரெட்டாவுடைய ரெகுலர் ஸ்டியரிங்க்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்டியரிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். இது வந்து மார்ஸ் கோட். இது என்ன மீன் பண்ணுறதுன்னா ஹெச்ன்னு சொல்லக்கூடியதான் மார்ஸ் கோடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சிமிலர் தான். இங்கே வந்து உங்களுக்கு மெமரி சீட்ஸ் இருக்குது, இங்கே 8 வே அட்ஜஸ்டபிள் இருக்குது, இந்த வாக்கின் டிவைஸ் இருக்குது, ரியர் சார்ஜிங் இருக்குது, எல்லாமே சேம் தான். ரூஃப் அதே மாதிரி க்ரீச் கலரில் தான் கொடுத்துருக்காங்க, பிளாக்ல கொடுக்கல. நம்ம முதல்ல வந்து கிரெட்டா எலக்ட்ரிக்கில் ஷேடோ கிரே பார்த்தோம். இது வந்து அந்த மேட் பிளாக் கலர். இது எப்படி பார்ப்போம்னா, அந்த மேட் பிளாக்கும் இந்த பியானோ பிளாக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு கனெக்டடாக இருக்கிறது. அந்த கிரேயை விடைக்கும் பிளாக் பிடிக்கிறவங்களுக்கு இது நல்லா பிடிக்கும். இப்போ நம்ம i20 நைட் பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து பாண்ட் மேக்னெட்டிக்னு சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக்கானு நீங்களே பாருங்கள். எப்படின்னா, நம்ம இவ்வளோ கார்ஸ் இங்கே பார்த்ததில்ல, ஈவன் கிரெட்டா ஆகட்டும் எல்லாமே பார்த்தோம். ஆனால் கூட இந்த கலர் வந்து நல்ல இம்ப்ரெசிவாக ஹைலைட்டடாக நமக்கு தெரிகிறது வந்து அபிஸ் பிளாக்ல வந்து இந்த i20ல தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து i20 என்லைன் கிடையாது, ரெகுலர் i20 வேரியண்ட்டில் இருக்கிற நைட் எடிஷன். உங்களுக்கு அந்த நைட்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக அதே பியானோ பிளாக்ல வந்து கிரில் கூட வருது. அது பாருங்களேன், இந்த பிளாக் கூட அப்படியே மேட்ச் ஆகுது. ஏன்னா அந்த அபிஸ் பிளாக் வந்து லிட்ரலி லைக் அ பியானோ பிளாக்னால அப்படியே மேட்ச் ஆகுது. கண்ணு நம்ம ஒரு டார்க்கான ஒரு அனிமலுக்கு இருக்கிற கண் மாதிரி ஹெட்லாம்ப்ஸ் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக இந்த போர்ஷனில் இருக்குது. இங்கேயும் பியானோ பிளாக் இருக்குது, ஸ்கிட் பிளேட்லேயும் பியானோ பிளாக் இருக்குது. நீங்கள் இதோட கேரக்டரே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் தான் நல்ல ஃபினிஷிங்கில் இருக்குது. அலாய் வீல்ஸ் பிளாக்ல இருக்குது, ப்ளஸ் கேலிப்பர்ஸ் ரெட்டில் இருக்குது. இந்த ரன்னர் போர்டுக்கு கீழே நீங்கள் லோவரில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பியானோ பிளாக் கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே இது சூப்பராக இருக்குது. ஆனால் நம்மளுடைய ரோட்டில் இருக்கிற ஸ்லஷ் எல்லாம் பட்டுது, என்ன ஆக போகுதுன்னு தெரில. 195/15 R16 அலாய்ஸ். டயர்ஸும் நல்ல அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த அபிஸ் பிளாக் கலரை பாருங்களேன், இந்த காருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டரை கொடுக்குது. ரியரில் பாருங்கள், அங்கே வந்து நமக்கு கண்ணுக்கு ஒயிட் இருந்த மாதிரி இந்த பிளாக் இதுக்கு ஒரு ஹைலைட்டடாக ஒரு ஃபீல் இருக்குது. லோகோஸ் மேட்டில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பியானோ பிளாக் இருக்குது, நைட்டோட எம்ப்ளம். ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ கார்ஸ் பார்த்ததில் நம்ம நேராக ஃபிசிக்கலி பார்த்தோன்னா எனக்கும் ஆன்சனுக்கும் கண்டிப்பாக ஆன்சனே தானே பிடிச்சது வந்து இதுதான். இதை என்லைனில் கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்திருக்கு. என்லைனோட கேரக்டருக்கு அது இன்னும் ஒரு பாஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இன்டீரியரில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்க. இன்டீரியர்ஸ் பார்த்தோன்னா ஆல் பிளாக்ல இருக்குது. i20 பற்றி நம்ம நிறைய இடத்துல பதிவு போனோம். எப்படின்னா, இன்னும் 10 வருஷம் தாண்டி பார்த்தா கூட ஏஜ் ஆகாத ஒரு மாடல் வந்து i20. அந்த இடத்துல அதோட இன்டீரியர்ஸுக்கு ஒரு தனியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது இந்த பிளாக் கலரில் நல்லா மேட்ச் ஆகுன்னு சொல்ல முடியும். இந்த போர்ஷன் எல்லாம் பாருங்களேன், நல்ல சூப்பராக இருக்குது. அந்த டோர் பேட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக்ல நல்லா இருக்குது. சீட்ஸ் வந்து பாருங்கள், i20யோட ஒரு பெரிய ஹைலைட்டு, இது ஒரு சூப்பர் ஹேட்ச் இல்லையா, ப்ரீமியம் ஹேட்ச். நல்ல சப்போர்ட்டிவான சீட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த சைட் போல்ஸ்டிங்லாம் நல்லா இருக்குது. இந்த சீட் வந்து ஃபுல்லாக ஃபேப்ரிக்கில் இங்கே பாருங்கள் ஒரு i20 பேட்ஜிங்கோட இந்த போர்ஷனில் வருது. ரூஃப் எல்லாமே அந்த பீச் கலர் தான், பீச்சில் அது ஒரு க்ரீச் கலர். டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ப்ளஸ் டேஷ் கேம். ஆமாம், இந்த எல்லா வேரியன்ட்ஸ்லேயும் வந்து டேஷ் கேம்ஸ் இருக்கிறது தான். இதுலேயும் இப்போ வந்து i20 பார்த்தோன்னா அந்த 1.2 லிட்டர் கப்பா என்ஜினில் மட்டும்தான் வருது. இது வந்து சிவிடி, அவங்களுடைய ஐவிடி மாடல். அடுத்து வந்து ஆல்கசாரோட நைட் எடிஷன். நான் வந்து ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆல்கசார் அப்படி தான் இருக்க போகுது. பிளாக் அலாய் வீல்ஸ் இருக்குது, 18ல் என்ன பார்த்தீங்கன்னா இருக்குது, ரெட் கேலிப்பர்ஸ் இருக்குது, ரூஃப் ரெயில்ஸ் வந்து பிளாக்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அதில் தெரியுது. இந்த மேட் பிளாக் கலரில் இருக்குது. இதில் வந்து ஷேடோ கிரே கலர் கூட உண்டு, கேட்குறவங்களுக்கு ஷேடோ கிரேயில் உண்டு. ரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டுன்னு சொல்லக்கூடிய பேட்ஜிங் இதில் இருக்குது. அப்படின்னா இது வந்து அந்த நைட் வந்து ஒரு தனி வேரியண்டாக நம்ம கூட இருக்கும்.
இந்த சைடில் இந்த பியானோ பிளாக்கெல்லாம் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் பாருங்களேன், 18 இன்ச்சை தாண்டி இவங்க 19க்கு இதில் போகலை. ஏன்னா 18 வந்து டூ மச் தான். அதுக்கு மேலே 19லாம் போனாங்கன்னா ரைட் குவாலிட்டியை பெருசாக தூக்கிடும். அதனால் 18ஓட நிப்பாட்டி இருக்கிறது நல்லது. இன்டீரியரை பார்ப்போம். இன்டீரியர் அதே ட்ரீட்மெண்ட் தான். அதாவது டிசைன்ஸில் எல்லாம் சின்ன சின்ன இந்த கவர்ஸ்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல் பிளாக். இதில் மெட்டீரியல்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டர் ஃபால்லையும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பிராஸ் கலர் பேட்ஜிங் இருக்குது. ப்ளஸ் இதுலேயும் பைப்பிங்கில் இந்த பிராஸ் இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஃபீச்சர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி இங்கே மெமரி இருக்குது, அங்கே 8 வே இருக்குது, ட்ரே வரும், ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே இருக்கும், டேஷ் கேம் இருக்கும். ஃபீச்சர்ஸ் பேஸ்டு தான். இப்போ நம்ம கூட இருக்கிறது அவங்களுடைய அந்த 1.5 லிட்டர் டர்போ வித் டிசிடி மாடல். இப்போ எக்ஸ்டர்லேயும் ப்ரோன்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எக்ஸ்டர் ப்ரோவில் என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைடே நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த வீல் ஆர்ஸ் கிளாடிங்கில் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சடனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கிறது மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது ஸ்க்ரூ கிடையாது, டம்மியான ஸ்க்ரூஸ் தான். ஆனால் அது ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த டோர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாடிங்கும் புதுசாக இருக்குது. இது வந்து அந்த ரேஞ்சர் காக்கின்னு சொல்லக்கூடிய கலரும் டைட்டன் கிரே மேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கலரில் தான் இருக்குது. டைட்டன் கிரே மேட் வந்து அங்கே உள்ளே இருக்குது. அது கொஞ்சம் கூட நல்லா ஹைலைட்டடாக இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டியூவல் டோன் ரூஃப் ரைல்ஸில் எல்லாம் அந்த பியானோ பிளாக்கோட இந்த பிளாக் கலர் வருது. மற்றபடி ரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோன்னு சொல்லக்கூடிய இந்த பேட்ஜிங் இதில் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஜாப் ப்ரோன்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த காக்கி கலரில் டைட்டன் கிரே மேட்டுன்னு சொல்லக்கூடிய கலர் தான் இந்த ப்ரோவுடைய ப்ரைமரி கலர். அந்த கலரும் கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இதில் டிஃப்ரென்ஷியேட்டாக பார்க்கும்போது இந்த மேட் டைட்டன் கிரே மேட்டுன்னு சொல்லக்கூடிய கலர் இருக்குது. இந்த கலருடைய ஒரு ஹைலைட் என்னென்னா இந்த பிளாக்கை வந்து நல்லா ஹைலைட்டடாக காட்டுது பாருங்களேன். இந்த ரூஃப் ரைல்ஸில் வந்து ப்ளஸ் இந்த கிளாடிங்கில் இந்த டிசைன்ஸ் எல்லாமே நல்ல எம்போஸ்டாக காட்டுது. தனியாக தெரியுது. அதாவது ரெகுலர் எக்ஸ்ட்ரா உடைக்கும் தனியாக தெரிகிற ஒரு விஷயம். இன்டீரியர் பார்த்தோன்னா சில்லவுட் சிமிலர் தான், ஆனால் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கிராஷ் பேடில் அந்த ட்ரையாரோ மோட்டிவ் தனியாக தெரியுது. பிளாக் இன்டீரியர்ஸ், இங்கே ஃபுல்லாக பியானோ பிளாக் இருக்குது. அதே மாதிரி சீட்ஸில் பார்த்தோன்னா ஹாஃப் லெதரேட் ஹாஃப் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் எல்லாமே ஃபேப்ரிக். இந்த சைடில் அந்த லெதரேட் இருக்குது. அதில் பைப்பிங் ஸ்டிச்சிங் எல்லாம் வந்து ஒரு க்ரீஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு ஸ்போர்ட்டி நேச்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுலேயும் டேஷ் கேம் வந்து கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் டோர் பேட்ஸை பாருங்களேன், ஆல் பிளாக்ல இருக்குது. இந்த மெட்டீரியல் குவாலிட்டி கண்டிப்பாக நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இந்த லெதர் ஸ்டிச்சிங் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. கூட ஸ்போர்ட்டி பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏஎம்டி மாடல் பெடல்ஸ், வந்து ஸ்டீல் பெடல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு இன்டீரியரில் ஒரு ஒரு ஸ்போர்ட்டினஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம இவ்வளோ நாள் மோட்டோ வேகனில் பண்ண கண்டென்ட்ஸ்லேயே பார்க்குற உங்களை குழப்புறது மாதிரி ஒரு கண்டென்ட் இந்த அளவுக்கு இருக்காதுன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நாங்கள் இதை வந்து இந்த ஃப்ளோரில் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுத்தது. நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூட பார்த்தீங்கன்னா புரியும். கிங்கில் ஒரு லிமிட்டட் எடிஷன் இருக்குது கிரெட்டாவில். அதுக்கப்புறம் கிங்கினோட எடிஷன் இருக்குது. அப்புறம் கிங் நைட் இருக்குது. அதோட கிரெட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நைட் எடிஷன் சொல்லக்கூடியது ஆல்கசாரில் இருக்குது, i20ல் இருக்குது. அதுக்கப்புறம் கிரெட்டா ஈவிலையும் ஒரு நைட் எடிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எக்ஸ்டரில் ப்ரோன்னு ஒரு எடிஷன். இவ்வளோ எடிஷன்ஸை இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் காஸ்மெட்டிக் அப்டேட்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னால் எவ்வளோ தூரம் அதை வந்து குழப்பம் இல்லாமல் சொல்ல ட்ரை பண்ண முடியுமோ, ஆன்சன் சிரிச்சிட்டு இருக்கான், பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே எப்படி க்ரியேட் ஆகும், நம்ம ஒரு புதிய ப்ராடக்டை பார்ப்போம், அதை வந்து ஃபஸ்ட் ஹேண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம ரோட்டில் ஓட்டும் போது தான் நமக்கு அந்த கனெக்ட் இருக்குது. இதில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வென்யூ அடுத்து வரட்டும், அப்போ நம்ம பண்ணலாம். இன்றைக்கி வந்து இது முடிச்சுட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது. அதில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருதுன்னு உள்ளதை சண்டே வரக்கூடிய பாட்காஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன். டிரைவ் ரெஸ்பான்ஸ்.